இதுவே என்ன பண்ண போறோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துக்குவோம் வாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா இந்த மாதிரி ஒரு கேஸா ஹைபோதெட்டிக்கலா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்னா கண்டே புரியல. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ வந்து போன வீடியோல 4 தான் பார்த்தோம். அதாவது பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஓஎல்ஸ் லா, செகண்ட் வந்து சார்ஜ் லா, பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அடுத்த தேர்ட் வந்து கேட் லா, அதாவது P by T is equal to constant. Avogadro's law. V by N is equal to constant. ஸோ வந்து இப்போ இந்த 4 கம்பைன் பண்ணி போய் ஈக்குவேஷனாக கொண்டு வந்து அதோட வேல்யூ பார்க்கணும். அதுதான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த 4 கொண்டு வந்தோம்னா இந்த பிஏ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பிஏ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பிஏ ரீப்ளேஸ் பண்ணி ஒரே டீயா போட்டுட்டு இன்டூ என், ஏன்னா இங்கே ஒரு எண் தான் இருக்கு. இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ வேல்யூ பார்த்தோம்னா E by T into N is equal to K. இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 1.38. அதே மாதிரி இது வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து அவகேட்ரோஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ வந்து 6.0. இந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எல்லா கேஸ்லையும் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்றதுக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பிவி இஸ் ஈக்குவல் டு கேவி என்ஏ டி. இந்த டீயோட வேல்யூ வந்து ஜூல்ஸ் பெர் கெல்வின் பெர் மோல். இதை எப்படி எழுதுவாங்கன்னா ஜூல்ஸ் பெர் கெல்வின் பெர் கெல்வின். ஸோ இப்போ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சோம்னா, ஸோ இப்போ இந்த வேல்யூ சரி யூஸ் பண்ணோம்னா பிவி இஸ் ஈக்குவல் டு 1.38 into 6.20 into joules per Kelvin. So இப்போ ஆன்சர் பார்க்கலாம். 1.860. So 6. இங்கே வேல்யூ 6 11 7 0 8 3 8 3 7 6 5 போகலாம். நமக்கு 8.376 தான் ஆன்சர். ஜூல்ஸ் பெர் கெல்வின். ஸோ இதுதான் வந்து இந்த ஐடியல் கேஸோட ஆன்சர். அவன் இப்போ வந்து இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஜூல்ஸ் பெர் கெல்வின் மூணுனா இப்போ நம்ம எவ்வளோ எனர்ஜி, அதாவது கெல்வின் எவ்வளோ எனர்ஜி ஆஃப் கெல்வினை நம்ம ஒரு மோல்னு தரோம். மோல்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல். ஸோ வந்து எவ்வளோ கெல்வின் ஜூல் தருங்கிறது, ஒரு மோலுக்கு தருங்கிறது தான் இதோட டெஃபினிஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.